Hello, welcome to seasonbuds. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ரொம்பவே பாரம்பரியமான ஒரு சாம்பார் ரெசிபி. சாம்பார்ல என்ன வித்தியாசம் இருக்க போகுது அப்படினு பாத்தீங்கன்னா இந்த சாம்பார்ல நம்ம புளியும் சாம்பார் பொடியும் சேர்க்க போறது இல்ல. ரொம்ப சிம்பிளா வீட்ல உள்ள பொருளை வச்சு எப்படி டேஸ்டா ஒரு சாம்பார் செய்யிறது அப்படின்றத இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. வீடியோ மறக்காம ஃபுல்லா பாருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு சூப்பரான அந்த காலத்து சாம்பார் ரொம்ப இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடியது. வாங்க இப்ப பார்க்கலாம். ஸோ நம்ம பருப்பு வேக வைக்கிறதுக்கு எப்பவும் போல் நீங்கள் குக்கர்லேயே இதை செய்யலாம். நாங்கள் வந்து பாத்திரத்தில் செய்கிறதுனால ஒரு பாத்திரத்தில் தண்ணி 3 கப் ஊற்றி அது கொதி வர வரைக்கும் நம்ம வந்து அடுப்பில் வச்சுட்டு இந்த பக்கம் அதுக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளுங்க. வீட்டில் இருக்க 4 பொருள் போதும். ஸோ பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்கள் மிக்சியில் அரைச்சாலும் சரி, இல்லைனா அம்மியில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் மசிச்சுக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக வேண்டாம், 1-2 இடித்தா போதும். ஸோ அது கூடவே ஒரு 10 பல் வெங்காயம் ஒன்றா வச்சு இடிச்சிக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் 8-10 பல் சேர்த்துக்கலாம். அது கூடவே நீங்கள் பூண்டையும் வச்சு இடிச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. பச்சை மிளகா, வெங்காயம், பூண்டு இதை நீங்கள் வந்து இந்த மாதிரி நசுக்கிக்கலாம். இல்லைனா நம்ம வந்து மிளகு ஜீரகம் க்ரஷ் பண்ணுற அந்த க்ரஷரில் வச்சு கூட நீங்கள் இடிச்சிக்கலாம். அப்படி இல்லைனா மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டிக்கிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, ஒரு 8-10 வெங்காயம், ஒரு 8 பல் பூண்டு அப்படி எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார். ரொம்ப சிம்பிள். வீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம யோசிக்கவே தேவையில்லை. பருப்பு இருந்தால் போதும், இந்த சாம்பார் வச்சிடலாம். பருப்பு வந்து நம்ம எவ்வளோ எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு பருப்பு எடுத்துருக்கோம். 4-5 பேருக்கு தாராளமாக நல்லா சர்வ் பண்ணலாம். இட்லி, தோசை, சாம்பார் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து க்ரஷ் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ அவ்வளோதாங்க. இந்த மசாலா தான் அதுக்கு டேஸ்ட் கொடுக்க போகிற. சாம்பார் பொடிக்கு பதிலாக வந்து நம்ம இதை தான் சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம அடுப்பு போய் பார்த்துடலாம். பருப்பு தண்ணி கொதிச்சுட்டு அதுக்கப்புறம் பருப்பு போட்டிங்கன்னா தான் பருப்பு சீக்கிரம் வேகும், ஒன்றுக்கு ஒட்டாது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. ஸோ இது கூட நம்ம வந்து பருப்பு சேர்த்துடலாம். பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து தண்ணியில் ஒரு 100 கிராம் போட்டு ஊற வச்சுட்டு இந்த கொதிக்கிறப்ப கழுவி நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம். அவ்வளோதான். அந்த டைம் தான் ஊறின டைம். ஸோ இப்போ வந்து பருப்பு சேர்த்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவையும் சேர்த்துடலாம். அந்த பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் நம்ம அரைச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துடலாம். 1 part சாம்பார்னு கூட சொல்லலாம். ரொம்ப ஈஸியான ஒரு சாம்பார். நீங்கள் குக்கர்லேயே இதை ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம அதெல்லாம் சேர்த்தாச்சு. அது கூடவே நம்ம வந்துட்டு விளக்கெண்ணெய் சேர்ப்போம். எப்போவுமே நீங்கள் பருப்பு வேக வைக்கும் போது விளக்கெண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா அது வந்துட்டு உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் ஏற்படுத்தாது. அந்த பருப்புனால சில பேர் ஒத்துக்காதுன்னு சொல்கிறது வந்து இருக்காது. அதே மாதிரி ஒன்றுக்கு ஒட்டாமல் நல்லா வரும் உங்களுக்கு. ஸோ இப்போது தக்காளியும் அது கூடயே நம்ம சேர்த்துடலாம். இதில் நம்ம தனியாக வந்துட்டு எதுவும் சேர்க்க போகிறதில்ல. பருப்பு வேகும் போதே நம்ம இது எல்லாத்தையும் சேர்த்துடுறோம். மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வரும்போது இது கூடயே பெருங்காயத்தூள் ஒரு 2 பிஞ்ச் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. நீங்கள் வந்துட்டு இப்போ பருப்பு நல்லா அந்த தக்காளி, அந்த மசாலா, வெங்காயத்தோடு நல்லா வேகணும். செமியாக நீங்கள் மூடி வச்சுட்டு குக் பண்ணுங்கள். நீங்கள் ஃபுல்லாக மூடினீங்கன்னா உங்களுக்கு பொங்கி வெள்ளெல்லாம் சிந்திரும். இப்போ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் நம்ம நல்லா குக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. தக்காளி எல்லாமே வெந்திருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வேகிறதுக்குள்ளே நம்ம இன்னொரு பக்கம் தாளித்து மட்டும் எடுத்து தாளித்து சேர்க்க போகிறோம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம். பருப்பு வேகும் போதே கொஞ்சம் நெய் விட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக வாசனையாக இருக்கும். கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும்போது நீங்கள் கருவேப்பிலை ஒரு 2 கொத்து சேர்த்துக்கலாம். நம்ம வந்து பச்சை மிளகாய் காரம் பத்தாதவங்க காய்ந்த மிளகாய் ஒரு 5-6 நீங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ ஏன்னா நம்ம இதில் சாம்பார் பொடி எதுவும் சேர்க்கலை. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2த்தையும் வதக்கிட்டு நம்ம அது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கியிருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். ரொம்ப பெரிய சைஸ் இல்லை, ஒரு மீடியமான பெரிய வெங்காயமாக எடுத்து நம்ம வந்து அதை நறுக்கி சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா அந்த வெங்காயம் சாஃப்ட் ஆகணும். வீட்டில் காய் எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறப்போ, சாம்பார் பொடி தீந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறப்போ சில பேர் பத்தியம் இருப்பாங்க புளி சேர்க்காம. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி சாம்பார் வச்சு கொடுக்கலாம். தேவையான அளவு உப்பு நம்ம இதோடையே சேர்த்துடலாம். நீங்கள் பருப்பு வெந்ததுக்கப்புறமும் அங்கேயும் சேர்த்துடலாம். பருப்பு வெந்துட்டுருக்க பருப்புலேயும் இல்லைனா இங்கேயும் சேர்த்துக்கலாம். அது வந்து உங்கள் விருப்பம்.
ஸோ இப்போ வந்து நம்ம உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு இது கூட நம்ம வந்து இந்த பருப்பு வெந்துட்டுருக்க அந்த தண்ணியை மட்டும் எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த பருப்பு வெந்த தண்ணி மட்டும் எடுத்து அந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு அங்கே நல்லா கொதி வந்ததும் எடுத்து இங்கே வெந்துட்டுருக்க பருப்பில் சேர்த்துடலாம். ஸோ ஏன் அப்படி செய்வாங்கன்னா சில இடத்துல வந்து பருப்பு நல்லா கடைவாங்க. அந்த மாதிரி கடையும் போது உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருந்தால் கடைய முடியாது. ஸோ நீங்கள் அந்த தண்ணியை ஈர்த்துட்டு கடைஞ்சிட்டு திருப்பி அதை சேர்த்துக்கிறது தான் ப்ராசஸ்ஸு. ஸோ இப்போது அவ்வளோதாங்க, சூப்பரான உங்களுக்கு ஒரு சாம்பார் ரெடி. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 2-3 கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும்னா நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான சாம்பார் ரெடி. இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான, உங்கள் டைமை சேவ் பண்ணக்கூடிய, வீட்டில் எந்த பொருள் இல்லைனாலும் ஈஸியாக செய்யக்கூடிய இந்த சாம்பார் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு, அதுவே நம் பாரம்பரியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.